ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்முடைய வாழ்விலே நல்லவராக இருந்து வழிநடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவைகளை நம்முடைய வாழ்விலே நன்மைக்காக ஆமை செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவரை நம்புகிறவர்களோடு அவர் இருந்து அவர் பாதுகாத்து நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு தலைப்பாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதே ஆமேன் அவர்களுடைய வாஞ்சை, அவருடைய எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என்னுடைய வாழ்வில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரமாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்கிறதான எதிர்பார்ப்பு எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிறது. ஆனால் அதை நாம் ஈஸியாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சில சூழ்நிலைகளில் ஆமேன் சில நன்மைகளை நாம் அவரை அறிவதற்கும் அவரை புரிந்து கொள்வதற்கும் அவர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கலாம். வியாதியிலிருந்து விடுதலையோ அல்லது வேற விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையோ மாற்றங்களோ நன்மைகளோ நம்ம பெற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நாம் அதற்கான சில காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. காரணம் சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு சிலர் அவரை விட்டு தூரம் போகிறார்கள். சில சூழ்நிலைகள் அவர்களை தூரமாக்க ஆக்குகிறது. சில சந்தர்ப்பங்கள் அடுத்த நன்மைகளை அல்லது அடுத்த கட்டத்திற்கு தேவ சமூகத்திலே நெருங்குவதற்கு விடுவதில்லை. ஆரம்பத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களோடு அல்லது விடுதலைகளோடு ஓடுகிற நிறைய ஜனங்கள் நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட நாள் முதல் அவனுடைய மரணம் வரைக்கும் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்நாள் வரைக்கும் நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக விசுவாசிகளின் தகப்பன் என்கிறதான ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அவனுடைய பெயர்கள் எல்லா பிரசங்கத்திலும் பிரசித்திப்படுத்துவதற்கு காரணமே அவனுடைய சில குணநலன்களும் சில செயல்பாடுகளும் அவனை தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள காரணமாயிருந்தது. சில சமயங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்து போவோமேயானால் அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போவோமேயானால் தேவ சமூகத்திலே அடுத்த கட்டத்திற்கு நேராக நமக்கு போய் சேருவதற்கு அல்லது அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களில் தடையா இருக்கும். ஆனால் சில காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடையா இருந்தாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரணங்கள் அவனுடைய வாழ்வில நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வதற்கான, அதை அனுபவிப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்தி வைத்தது. நாம் அதை இன்றைக்கு தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம் தேவ சமூகத்துல சில காரணங்கள் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு குருடன், ஒரு பிறவி குருடன் இயேசுவிடத்திலே சுகத்திற்காக வரும்போது சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்பார்கள், இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ, என்ன எதனால தான் இவன் இப்படி பிறந்தான் என்று ஸ்தோத்திரம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவனின் மூலம் தேவநாம மகிமைக்காகவே இவனுடைய இந்த பலகீனம் இவனை அல்லது இவன் இந்த நாள் இப்படி பிறப்பதற்கு காரணமே இவன் மூலம் தேவநாம மகிமைப்படுவதற்காகவே. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. நம் மூலம் தேவநாம மகிமைக்காகவும் நம் மூலம் தேவன் யார் என்பதை நம்மை சார்ந்தவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் ஒருவேளை அந்த பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அதை தாண்டி சென்று நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள சாட்சியாய் நிற்க நாம் பல பிரயாசங்களை பட வேண்டியதா இருக்கிறது. அதுல இந்த ஆபிரகாம் என்னென்ன சூழ்நிலைகளை
அனுபவித்தான், எந்தெந்த காரணங்கள் இவனுக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமைந்தது என்பதை நாம் ஜெபித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆசீர்வாதம் என்று பிரசங்கிக்கும் போதே அநேகருடைய மனதிலே வருகிறதும் பிரசங்கத்தின் முதன்மையான இடத்தை பிடிக்கிறதும் அந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம். ஆபிரகாம் இயேசு தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அழைப்பை விடுத்த போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அவநம்பிக்கையும் இல்லாமல் அல்லது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளமாக அமைந்ததே அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம். தோத்திரம். நாம் வேதத்துல வாசிக்கும் போது நாம் அங்கு தியானிக்கிறோம், தேவனாகிய ஆண்டவர் அவனை அழைத்த போது, ஆபிரகாமே, நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வந்தால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னது மாத்திரமல்ல, பிரபுக்களும் ராஜாக்களும் தலைமுறையிலிருந்து அவர்கள் எழும்புவார்கள். பெரிய பெரிய தோத்திரம் மாற்றங்களை உன் வாழ்க்கையில நீ காண முடியும். உனக்கு நான் அழைத்த தேசத்துல நீ வந்தேனா, அந்த தேசத்துல நான் உன்னை கொண்டு போய் விட்டு அந்த தேசத்தை உனக்கும் உன் தலைமுறைக்கு தருவேனெல்லாம் வாக்கு பண்ணப்போ அவன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அவரை விசுவாசித்தான், அவரை நம்பினான். அந்த நம்பிக்கை கொஞ்ச 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. 5 வருஷமோ 10 வருஷமோ கிடையாது. அவன் மரிக்கிறது வரையிலும் அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அவன் குறைக்கவே இல்லை. அந்த விசுவாசம் தான் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக அல்லது அடித்தளமாக அமைந்தது. அந்த விசுவாசம் ஒரு சத்தத்தை கேட்டு அவன் தேவனை தேடி வந்திருக்கிறானே, ஆனால் நிச்சயமாகவே அவர் மேல் அவன் வைத்த விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அடித்தளமே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமருக்கு நிருபத்துல கிறிஸ்தவருடைய அடித்தளத்தை பத்தி சொல்லும் போது அல்லது கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளத்தை பத்தி சொல்லும் போது பேதுரு ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சோத்திரம், நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். விசுவாசம் தான் எல்லாம். விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அடிஸ்தானமே விசுவாசம் தான். சோத்திரம், நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவைகளை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் நம்மை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கையே, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையே நம்முடைய விசுவாசம் தான். நம்ம விசுவாசிக்காம அவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. 4 சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்திலே முதல்ல சொல்லப்படுகிறதான அற்புதம், இயேசு செய்த முதல் அற்புதம் யோவான் சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கானாவூர் கல்யாண வீட்டிலே செய்த அற்புதம். ஆனால் வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசுடைய அற்புதத்தை தொகுத்து எழுதும் போது முதலிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதம் குஷ்டரோகியை சுத்தம் பண்ணின அற்புதம். ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னப்போ அவர் எந்த பதிலும் சொல்லாம கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னால குணமாக்க முடியும்னு நீ நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியா? ஆமாம் ஆண்டேன்னு சொன்னப்போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இயேசு செய்த அற்புதங்களில் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில தான் இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறியா? என்னால நடக்கும்னு விசுவாசிக்கிறியா? என்னால முடியும்னு விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நீ உன் விசுவாசம் பெரியது. இப்படியே சொல்லி அந்த அவரை விசுவாசித்தவர்களுக்கு நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார்.
அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்து அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். அநேக வியாதியஸ்தர்கள் அவருடைய நிழல் படும்படியாக, அவருடைய வஸ்திரம் படும்படியாக அவர் போகிற வழியிலே அனுமதி கேட்டு வைக்கப்பட்டார்கள். ஆமென். அவரை தொட்டவர்கள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சொத்தமானவர்கள் அல்லது விடுதலையானார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அவரால் முடியும் என்கிறதான நம்பிக்கை. இதுவரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக கேட்கப்படாத ஒரு வார்த்தை தன்னுடைய 75வது ஆண்டில் வயதிலே கேட்ட மாத்திரத்திலே இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். வயது சென்றவர்களாயிருந்தார்கள். ஆமென். தள்ளாடுகிற வயதுக்கு நேராக போகிறார்கள். ஆமென். தோத்திரம். ஒரு 20-25 வருடங்கள்ல அவர்களுடைய வாழ்வே முடிய போகிறது. சரங்கெல்லாம் செத்த போகிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டப்போ ஒரு இம்மி அளவு கூட அவங்க அவிசுவாசப்படாம ஆபிரகாம் விசுவாசத்தோடு, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு, அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு தன் தகப்பன் வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு புறப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய இனத்தை விட்டு வெளியே வருவதற்கு நாம் முதலிலே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன மாத்திரம்தான், எல்லா இடங்களிலும் இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராத வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வராத வரைக்கும், நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், அவருடைய வார்த்தையை நம்பாத வரைக்கும், அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்வில விடுதலைகளை, நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் போக போக உங்க வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆமென், தேவ சமூகத்துல நாம் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசித்தா மாத்திரமே அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் விசுவாசித்தால் மாத்திரமே அவருடைய பிள்ளையாய் நிலைநிற்க முடியும். நீங்களும் நானும் விசுவாசித்தால் மாத்திரமே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்தால் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்தால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்தால் மாத்திரமே பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல முடியும். அதைத்தான் ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் ஸ்தோத்திரம் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். ஏன்னா நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் அவரிடத்துல இருக்கிறது. அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை தருவேன் என்று. அந்த வாக்கை நான் நம்புகிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த உலகத்துல என்னுடைய ஜீவன் பிரிந்து போனாலும் என்னுடைய ஜீவன் பரலோகத்துல அவரோடு கூட நித்திய காலம் யுகாயுகமாக நான் அவரோடு கூட வாழுவேன் என்கிறதான ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே அவர்தான் எனக்கு எல்லாமே செய்ய போகிறார். ஆபிரகாம் நம்பினா, சொந்த வீட்டை விட்டுட்டு வந்தான், சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்தான். நான் எப்பவுமே சர்ச்சில் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியாகிய சாராளையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். அவங்க கணவன் மனைவியாக புறப்பட இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வெறுமனை வரவில்லை, ஆடு மாடுகளோடு வேலைக்காரிகளோடு புறப்பட்டான் ஆபிரகாம். ஆனா அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து அந்த ஆபிரகாமோடு புறப்படுகிறான், பிரயாணம் பண்ணுகிறான். நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபையில சொல்றதும் நான் நினைவு கூறுகிறதும் என்னன்னா, 75வது வயதுல தன்னுடைய தோத்திரம் ஆடு மாடுகளோடு ஆஸ்திகளோடு புறப்படுகிறதான இந்த ஆபிரகாமோடு வந்த லோத்து என்ன நினைவுல வந்திருப்பானா, அவனுடைய குடும்பக்காரங்க, சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, வயது போன காலத்துல புத்தி பேதலித்து ஏதோ யாரோ சொன்ன, எப்படியோ சொன்ன வார்த்தை நிமித்தமாக இவன் நம்ம எல்லாம் விட்டுட்டு போற வழியில இவங்க 2 பேரும் மரித்து போனாங்கன்னா இவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் வீணா போயிடும், புரோஜனம் இல்லாம போயிடும். அதனால லோத்துவ கூட அனுப்புறாங்க, நீ போ, இவங்க எங்க மறிக்கிறாங்களோ அங்க இருந்து திரும்ப நம்ம ஊருக்கு வந்துருன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க பின்னாடி போறான். ஏன்னா திருமணமானதுல இருந்து அவங்க அங்கிருந்து புறப்படுகிறது வரைக்கும் குழந்தைகள் இல்லாததுனால ஒருவேளை தன்னுடைய மகனாக தத்தெடுத்து ஒருவேளை இவன் வளர்த்திருக்கலாம். ஆனா இவனுடைய சூழ்நிலையை கண்ட ஆண்டவர், அவனுடைய ஸ்தோத்திர விசுவாசத்தை புரிந்து கொண்ட அறிந்திருந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு போனேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாம
திரும்ப ஆமீன் அவர் சொன்ன இடத்துக்கு போக தன்னை தயார்படுத்துகிறான். அவர் சொன்ன இடத்துக்கு போகிறான். அதற்கு காரணம் என்னன்னா, அவர் மேல் வைத்த விசுவாசம். ஆமீன். அவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். காணாத தேசத்திற்கு நேராக பிரயாணப்படுகிறார். ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம். தெரியாத ஜனங்கள் மத்தியில ஆமீன் ஜீவனம் பண்ணுவதற்கு அவன் ஆமீன் கிளம்ப ஆமீன் அவன் தன்னை பிரயாணப்படுத்துவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அழைத்த தேவன் என் கூட இருப்பார். ஆமா, எந்த சூழல்லையும் நாம் விட வேண்டியவைகளை விட்டு வர வேண்டிய இடத்துல கிறிஸ்துவுக்கு பின்னாக நீங்க வந்தீங்கன்னா, ஆமீன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். பேதுரு இயேசுட்ட கேட்பான், ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனா ஆமீன், இஸ்ரவேலர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மேசியா வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலை மீட்டு மேசியா ராஜாவாக இஸ்ரவேலை அரசாளுவார். அந்த ஒரு நோக்கத்தோட தான் ஆமீன் இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு ராஜ்யத்தை அமைப்பார், இயேசு ராஜாவாக இருப்பார், 12 கோத்திரங்களையும் ஆளுகிற தலைவர்களாக எங்களை நியமிப்பாருங்கிறதான எதிர்பார்ப்பு. ஆனா ஒரு வாலிபனிடத்துல நடத்தின சம்பாஷணையை பார்க்கும்போது இவங்க நினைக்கிறாங்க, ஆமீன், இந்த இயேசு இதெல்லாம் உலகத்துல உள்ளதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய ராஜ்யம் சொல்றாரு, என்னுடைய திட்டம் வேறுன்னு சொல்றாரு, என்னுடைய சித்தம் வேறுன்னு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் வேற, இந்த ஆமீன் உங்க ராஜ்யம் வேற, என் உலகம் வேற, உங்க உலகம் வேறன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு என்னதான் கிடைக்கும்? நம்ம என்னதான் எதிர்பார்த்து வந்தோம்? ஆமீன். அவன் கேட்கிறான், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் கேட்டதுல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை விட்டாலும் அதனுடைய பிரதிபலன் ஆமீன் உங்களுக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுனால ஆமீன் நம்ம குடும்பங்களை விட வேண்டியது இருக்கும், சொந்த பந்தங்களை விட வேண்டியது இருக்கும், நம்முடைய உறவினர்களை விட வேண்டியது இருக்கும், ஆமீன் சில நன்மைகளை விட வேண்டியது இருக்கும், சில இடங்கள் என்று வெளியில வர வேண்டியது இருக்கும், சில மதிப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது இருக்கும், சிலர் நம்மளை தூர தள்ளலாம், சிலர் நம்மளை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா அவரை நம்பி நீங்க வந்தீங்கன்னா, ஆமா, இந்த ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பிரியமானவனா மாறினானோ அதே போல நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறலாம். அழைத்தவர் கைவிட மாட்டார். உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க போய் சேருகிறது வரைக்கும் உங்களோடு மாத்திரமல்ல, உங்க தலைமுறைகளோடு கர்த்தர் உங்களோடு இருக்க வல்லவரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை அழைத்து ஆமீன் ஆபிரகாம ஆமீன் அவனை மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தலைமுறையா ஏன் இன்னைக்கு வர இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் அடித்தளமே, முதல் காரணமே கிறிஸ்துவை ஆமீன் தேவனை கண்மூடித்தனமாக நம்பணும். கண்மூடித்தனமாக நம்பணும். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு முதல் படியானது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் ஆமீன் கிறிஸ்துவை நம்புகிற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, ஆமீன் அவரை நம்புங்க, ஆமீன் அவருக்காக விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டுருங்க. மனுஷனை நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கல் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கல் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரையும் நம்பாதீங்க. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. அவரை நம்புங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க, அவருக்காய் உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. அவர் அழைத்த அழைப்புக்கு ஆமீன் செவி கொடுத்து அவருக்கு பின்னாக வாருங்க. நமக்கு மேய்ப்பனாக அவர் முன்னாக சொல்லுகிறார். ஆண்டுகளாக அவருக்கு பின்பாக போவோம். ஆமீன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடர செய்து மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து ஆமீன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த பொல்லாப்பு நமக்கு நேரிடாதுங்கிற தைரியத்தோட ஆமீன் தோத்திரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து அவருடைய நித்திய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க வல்லவர் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. நாம் நம்புகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளோடு, குறிப்பிட்ட மாதத்தோடு, குறிப்பிட்ட வருடத்தோடு நம்மை விட்டு மாறி போவார்கள், பிரிந்து போவார்கள், மனம் மாறிவார்கள். அழைத்தவர் ஒரு நாள் விட்டு விட மாட்டார், மனம் மாற மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அழைத்த அன்றிலிருந்து நாம் போய் சேருகிற அந்த பரம கானான் போய் சேருகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒன்று, அவன் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு காரணம் அழைத்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தான். 2, ஆமீன் அவன் ஆஸ்வதிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஆமீன் ஆபிரகாம் ஆமீன் தேவனை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்தான்.
அவருக்கு கீழ்ப்படிந்தான். அவருக்கு கீழ்ப்படிந்ததனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் கீழ்ப்படிந்தான். வேதம் அதுதான் சொல்லுகிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தான் பெறப்போகிற சுதந்திரத்தை அல்லது பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். ஒண்ணு விசுவாசித்தான், விசுவாசித்து இரண்டாவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல, கிறிஸ்தவ வட்டாரத்துல விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படிதல் இல்லாம போகிறது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் இல்லை, தேவனை தேடுகிற கீழ்ப்படுகிற ஜனங்கள் இல்லை. நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்மைக்கு காரணமாய் இருக்கிற கீழ்ப்படிதல் அல்லது தேவனுடைய ஸ்தோத்திரம் இரக்கத்திற்கு காரணமாய் இருக்கிற கீழ்ப்படிதல் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே குறைந்து போய்விட்டது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, திருச்சபை போதர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய கிரியைகளுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்களுடைய செவியை சாய்க்காமல் தங்கள் மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் நாட்களே பெருகி கொண்டிருக்கிறார்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுவார், செவித்துணம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்துக்கு போதிக்கிற போதகர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னாக ஓடுகிற ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். தேவ அன்பில்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய் ஓடுகிற ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியாது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அவரிடத்திலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில ஆண்டு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படிங்க. உலகத்துல எல்லாரும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க, கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்களை விசுவாசிக்கிறாங்க. ஆனா என்ன, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியணும்னா முதல்ல சோத்திரம் தேசத்தை விடணும், தகப்பன் வீட்டை விடணும், அப்படின்னா பாவத்தை விடணும், அக்கிரமத்தை விடணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விடணும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போகணும். அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போறதற்கு நீங்க பிரயாணப்படணும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடி பிறந்து உங்களை தேவ ராஜ்யத்திற்கு நேராக உங்களை திசை திருப்பினால், அதாவது நீங்க அந்த ஒரு வேறுபட்ட அனுபவத்தோடு ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் பரலோகராஜ்யத்திற்கு நேராக உங்களுடைய மனதை திருப்பினா மாத்திரம்தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் வெளியரங்கமா இருந்துச்சு, ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல, ஆசீர்வாதம் அந்தரங்கமா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல நீங்க மத்திய சுவிசேஷத்துல இருந்து யூதா வரைக்கும் அல்ல வெளிப்படுத்தினது வரைக்கும் ஆசீர்வாதம் பெற்ற மனிதர்களை நம்ம பார்க்க முடியாது. இயேசுவுக்காக பல பாடுகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்தவர்கள் நம்ம பார்க்கலாம், மரித்தவர்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஸ்தோத்திரம், யோவான், அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விடுதலைகளை பெற்றவர்களை நம்ம பார்க்கலாம், அற்புதங்களை பெற்றவர்களை பார்க்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடியாது உலக பிரகாரமான. ஆனா அதை சைலண்டா வச்சிருக்கிறார். ஒரே வார்த்தையில இயேசு முடிச்சுட்டார். என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுறதில்லை, நீதியும் தேடுறதில்லை. ஆனா கூட கொடுக்கிறேன், இலவசமா கொடுக்கிறேன்னு சொன்ன நன்மைக்கே மட்டும்தான் தேடிட்டு இருக்கிறோமே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற உணர்வு இல்லை. அதனாலதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிறார், ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும். உலகத்துல அவங்க நினைக்கிறது போல எல்லாம் வாழணும். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, அவர் மேல விசுவாசம் இல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்தோடு ஓடி வாழ வேண்டும், தங்களை பெரியவர்களாய் காட்ட வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு தான் ஓடுகிறார்களே தவிர அவருக்கு கீழ்ப்படுதல் இல்லை. ஆனால்
தேவன் ஆமென் ஆபிரகாமை ஆஸ்வதிப்பதற்கு காரணம் விசுவாசம் மாத்திரமல்ல, அதற்குடைய அதனுடைய அடுத்த தளமாக அமைந்தது அவனுடைய கீழ்ப்படிதல். தகப்பன் சொல்லியிருப்பாரு, அல்லது அவனுடைய சொந்த பந்தங்கள் சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த வயதான காலத்துல நீ ஏன் போகிற, சோத்திரம் இங்கேயே இருந்திருக்கலாமே, எங்க கூடயே இருக்கலாமே. யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ நம்ம கூட இருந்திருக்கலாமே, நம்ம சோத்திரம் நம்ம குடும்பத்தோட இருந்திரலாமே, நம்ம தான் இங்க நீ உன் பாட பாத்துக்க, நீ உன் கடவுளை கும்பிடு, நீ உன் சர்ச்சுக்கு போ, நாங்க ஒன்னும் தடை பண்ணல. ஆனா நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம ஒன்னா இருக்கலாமே, உன் கடவுளும் ஒண்ணுதான் என் கடவுளும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் அப்படிதான் ஆமான்னு சொல்லி ஒரே ஐக்கியத்தோட தான் இருக்கிறாங்க, வேறுபட்ட வாழ்க்கை இல்ல. ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. அவன் என்ன சொல்லிட்டான், என்னுடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, தகப்பனும் வேண்டாம், வீடு வேண்டாம், உன்னுடைய தேசமும் வேண்டாம், நான் காண்பிக்கிற ஒரு புதிய தேசத்துக்கு போன்னு சொல்லி இருக்கிறாரு, ஒரு புதிய வாழ்க்கை நீ ஆரம்பின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கை எனக்கு போதும், அவருடைய வார்த்தையை நான் கேட்டு அவருக்கு பின்னாடி போறேன்னு சொல்லி தன்னை முதல்ல கீழ்ப்படிதலுக்கு தன்னை என்ன உருவாக்கி கொண்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நான் அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன், நான் அவரை நம்புறேன், என்னை அழைச்சவரு நடத்துவாரு, அதனால நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு மறுபதில் சொல்லாம தன்னை அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு தயார்படுத்தி கொண்டான். ஆசீர்வாதத்திற்கு இரண்டாவது காரணம் கீழ்ப்படிதல். அதுக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில வேத வசனத்திற்கும் திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள அனுபவம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்களே யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால், உங்க பேச்சுகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? நம்முடைய வார்த்தைக்கு நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா நாமே எவ்வளவு வேதனைப்படுறோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்குல போனோம்னா அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஆனா ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகர்வும் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்தான், அவனுக்கு அது ஆசீர்வாதத்திற்கு ஒரு படியாக அமைந்தது. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி சொல்லுகிறது, அவன் போகிற இடம் தெரியாம இருந்தது. அவன் போற இடம் அவனுக்கு தெரியல. எந்த தேசம்னு தெரியும், ஆனா அந்த தேசத்தினுடைய நிலவரம் என்னன்னு தெரியாது. அவன் இதுக்க போற இடம் என்னன்னு தெரியாது. தெரியாம இருந்தும் அவன் புறப்பட்டான் பாருங்க. அத கர்த்தர் கனம் பண்றாரு. உண்மையிலேயே நம்ம எல்லாரும் பரலோகத்தை குறித்து பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், இயேசுனுடைய வருகை குறித்து பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். வேதாகமத்துல பரலோகத்தை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய எச்சரிப்பை நம்ம கேட்கிறோம். வேதாகமத்துல கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம அறியும் வாசிக்கும் போது இன்றைக்கு நம்முடைய தேசத்திலையும் உலக நாடுகளையும் நடக்கிற சம்பவங்கள் வேத வசனத்திற்கு ஒத்து போறதுனால பரலோகத்தை நம்ம நம்புறோம். ஆனா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்க போனவங்க யாருமே கிடையாது. சீடர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு மறுபடியும் வருவேன்னு சொல்றாரு. நம்பி நம்ம ஒரு கற்பனையோட இருக்கிறோம். நிறைய பேர் நரகமும் பரலோகமும் இந்த உலகம் தான் சொல்லிட்டு ஒரு விதமா நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நரகம் ஒண்ணு இல்ல, பரலோகம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தோத்திரம் தேவநாமத்தை தூஷித்து நடக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அவர்கள் எல்லாம் நான் சொல்லல. அவர் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் இடம் தெரியும், பரலோகம் தெரியும், அங்குள்ள சூழ்நிலைகள் அறியாத இருந்தும் கானான் தேசம் தெரியும். போகிற இடம் எந்த இடம், நாங்க கானான்ல எப்படி இருக்க போறேன், என் வாழ்க்கை எப்படின்னு தெரியாம இருந்தும் புறப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான் பாருங்க. அதை கர்த்தர் கனம் பண்ணினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவங்களை விட காணாம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள்.
கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே விசுவாசம் தான், நம்பிக்கை தான். ஆமென். இயேசு ஆமென் என திரும்பவும் என்னை சேர்த்துக்கொள்ள வருவார் என்பது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். இயேசு நித்திய காலம், காலாகாலம், யுகா யுகம் என்னை அவரோடு கூட வாழச் செய்வார். 1000 வருட அரசாட்சி நான் அவரோடு கூட இருப்பேன் என்று நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. சொந்த பந்தங்கள் இல்லாத தேசம், யாரையும் ஆமென் அறியாத தேசம், வேத நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் காண்பித்து கொடுக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் கேட்கிறோம், ஆனா நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை. ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட காத்திருக்கிறோம். நாம் அறியாத, நாம் காணாத, நாம் கேள்விப்பட்ட ஒரு தேசத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுகிறோம். நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய நெருக்கங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இவைகள் எல்லாம் எதற்காக? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுனால, நாம் அந்த ராஜ்யத்திற்கு நேராக பிரயாணப்படுகிறதுனால. ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். என்னுடைய வார்த்தையை கேட்டு புறப்படுவதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தினால், அல்லது நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற வழியில நீ ஆமென் நடந்தா, ஆமென் ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய நான் ஆமென் போதுமானவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆமென் இந்த வார்த்தையை கேட்கிற ஆமென் உங்களோடு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆமென் நாம் அறியாத தேசத்திற்கு நேராக, நாம் கேள்விப்பட்ட, நாம் பார்த்திராத ஒரு தேசத்திற்கு நேராக நாம் பிரயாணப்படுகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பிரயாணத்திற்கு அழைத்தவர் ஆமென் வாக்கு தத்தம் பண்ணி சென்றிருக்கிறார். திரும்ப வருவார். ஆமென் வருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் பிரயாணப்படுகிறோம். ஆமென். கீழ்ப்படுகிற விசுவாசிக்கிற நீங்க வார்த்தை கீழ்ப்படிந்து உங்க பிரயாணத்தை துவங்குவீர்களே ஆனால் உங்கள் வாழ்விலே நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய தலைமுறைகள் அப்பத்துக்கு இறக்கிறதை என் கண்கள் காணவில்லை. கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்காய் வாழ கிருபை செய்திருக்கிறாரே ஆனால், அவரோடு வாழ கிருபை செய்திருக்கிறாரே ஆனால், நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறையாய் ஆமென் நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் தேவனா இருந்து அவர்களை நீதியின் பாதையில நடத்தி, இந்த ஆமென் பரலோகத்தின் ஆமென் வழியில நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவராயிருந்தார். ஆமென் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆமென் அவர்களுக்கு ஆமென் அவரே ஆமென் தேவனாக இருந்து வருகிறார். அவரே அவர்களுடைய ஆமென் தெய்வம் என்று அவர்கள் ஆமென் மேன்மை பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை அவருடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று ஆமென் தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான். 2 ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். 3 ஆமென் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தான். வேதம் நமக்கு அதை அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். யாக்கோபுக்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் என எண்ணப்பட்டான். ஆமென். ஒரு நண்பனை போல, அதாவது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு ஆமென் ஒரு அன்பு அல்லது ஒரு உறவு. ஆமென். ஒரு 2 நண்பர்களுக்கு என்ன உறவு இருந்ததோ அந்த உறவு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்தது. அதனால தான் சோதம் கொமரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்துல நின்ற ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறத உனக்கு மறைப்பேனா? ஆமென். நான் செய்ய போகிற என்னுடைய திட்டத்தை நான் உனக்கு மறைப்பேனா? அப்படின்னா ஆமென் ஒரு அன்பு, ஒரு ஆண்டவருக்கும் ஒரு மனிதனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிநேகிதம், அதாவது ஒரு அன்பு இருக்குமே ஆனால் ஒருவருடைய திட்டத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆமென். என்ன செய்ய போகிறார், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, அல்லது ஆண்டவர் தேசத்துல என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அவரிடத்திலே ஐக்கியமா இருக்கிறவரோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், கடைசியில அந்த பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை நான் அழிக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, ஆபிரகாமை அந்த காலத்துல நீதிமானாக கண்டதுனால தான் அவனை அழைத்தார். அதே போல ஆமென் அந்த அழிக்க போகிற அந்த பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்திருந்தா, அப்படின்னா லோத்து அங்க நீதிமான் சொல்லப்படல.
ஆமென். அந்த லோத்தை சேர்த்து தான் சொல்ற, ஒருத்தன் இருந்திருந்தனா அந்த பட்டணம் முழுத்தையும் நான் அழிக்கவே மாட்டேன், அவன் மூலம் அந்த பட்டணத்தை ரட்சிச்சிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய தேவ திட்டத்தை மனிதனிடத்திலே வெளிப்படுத்த வேண்டுமையானால் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த உறவு, ஆமென், அந்த நேசம், அந்த சிநேகிதம், வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். வேதத்துல ஒரு சிலரை ஆண்டவராகிய தேவன் இப்படி சொல்லுகிறார், என் மனதிற்கு ஏற்றவன், ஆமேன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசையை பார்த்து, தாவீதை பார்த்து, என் மனதுக்கு ஏற்றவன். நான் என் மனசுல எப்படி ஒருத்தனை கற்பனை பண்ணணும், எப்படி ஒருத்தன் இருக்கணும்னு நினைக்கிறனோ அதே போல என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான் தாவீது. ஆமேன். ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்றாரு, அவன் என்னுடைய சிநேகிதன். அப்போ ஆமேன், ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஆமேன், அவரை கடவுளாக மாத்திரமல்ல, தேவனாக மாத்திரமல்ல, ஒரு தகப்பனாக மாத்திரமல்ல, ஒரு சிநேகிதனாகவும், ஆமேன், தன்னுடைய, அதாவது தகப்பன் பிள்ளை உறவா இருந்தா கூட ஆமேன் சில விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆமேன், தகப்பன் பிள்ளைகிட்ட மறைச்சிருவாங்க, பிள்ளை தகப்பன்ட்ட மறைச்சிருவாங்க. ஆனா ஒரு நண்பன் என்கிறதான உறவு ஒரு ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டுன்னா, ஆமீன், அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தரங்க விஷயங்களையும் பரிமாறிக்கொள்ளுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு நம்பிக்கை சொல்லி அவங்க ஆமீன் சில பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அவங்க பரிமாறிக்கொண்டு ஆறுதலை அடைவாங்க. ஆமீன். தன்னுடைய சோத்திர தாம் படைத்த மனிதனுடைய பாவத்து நிமித்தம் தேசத்தை அழிக்க போவதற்கு முன்பதாக தேவனாகிய ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்றார் தெரியுமா? ஆமீன், தோத்தனும், நான் அந்த தேசத்தை அழிக்க போறப்பா, ஒரு நீதிமான் கூட கிடையாது. ஆனா லோத்தை ஆபிரகாம் நிமித்தமாக பாதுகாக்கிறாரே தவிர அவனுடைய நீதி நிமித்தமாக அல்ல. எனக்கு அருமையானது உண்ட பிள்ளைகளே, அவன் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு ஆமீன் நான்காவது காரணம் என்னன்னா, அவன் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். ஆமீன். ஐந்தாவதாக, ஆமீன், அதே எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் அவர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக தனக்கு 100வது வயதுல கொடுத்த தன்னுடைய ஏக புத்திரனை பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தான். மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமீன். ஈசாக்கு பிறக்கிறதற்கு முன்பதாகவே வேதம் ஆபிரகாமை சொல்லி, ஆமீன், எப்படி சொல்லுகிறது? அவன் வெள்ளியும் பொன்னும் இல்ல, செல்வ சீமானா இருந்தான். அவன் பெரிய பணக்காரனா இருந்தான். ஆனா இங்க ஐந்தாவதாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் மாத்திரமல்ல, தேவன் அவனுடைய ஆமீன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார், காத்திருப்பை நிறைவேற்றினார். நிறைவேற்றினப்போ தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்து நிமித்தம் ஆமீன் 100வது வயதுல கொடுத்த, அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்த ஆமீன் அந்த ஒரே ஒரு பிள்ளைய பலிக்கிழமை செலுத்த சொல்றாரு. இவன் எந்த மறுபதிலும் சொல்லாம, எந்த கேள்வியும் கேட்காம அவன் தன்னுடைய புத்திரனை பலி செலுத்துவதற்கு கொண்டு சொல்லுகிறான். ஆமீன். அவனுடைய அந்த உண்மைத்தன்மை ஆமீன் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமா இருந்தது. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு தந்துட்டாரு, அதனால நான் அதை கொடுக்க மாட்டேன், அல்லனா நான் அவருக்கு அவர் கேட்கறதற்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆமீன் அவன் என்ன பண்ணலன்னா அதை சொந்தம் கொண்டாடல. ஆமீன். இந்த வயதுல தந்தவர் கேட்டாருன்னா இன்னும் தருவதற்கு வல்லவர் என்பதுல விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருந்தான். அவனுடைய செயல் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு நான் சொல்றேன், ஆமீன், தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, அவரோடு உங்களுடைய உறவு நெருங்கட்டும். ஆமீன். இன்னும் அதிகமாய் ஜெபத்துல தரித்துருங்க, இன்னும் அதிகமாய் ஆமீன் தேவ சமூகத்துல காத்துருங்க, தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆமீன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கு எல்லாம் இயேசு என்கிறதாய் ஆமீன் சோத்திரம் பக்தன் பாடுகிறார். எவ்வளவு அழகான பாட்டு! இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்துல எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் இயேசு, எனக்கு என்ன இருக்கிறதோ அதை எப்ப கேட்டாலும் நான் அவருக்கு நான் கொடுக்கிறதற்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் நன்மைகளை கண்டுகொள்ள, உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். தொடர்ந்து தேவ சமூகத்துல ஆபிரகாம் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவன் தேவனை விசுவாசித்தான்,
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். காணாத அறியாத தேசத்திற்கு அவருடைய வார்த்தையின்படி புறப்பட தன்னை ஆயத்தப்படுத்தினான். தேவனுக்கு சிநேகிதனா இருந்தான். கொடுத்த நன்மையை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தான். இவனுடைய செயல்கள் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமா இருந்தது. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து, அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நம்மை ரட்சிப்பதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் அல்ல. அவரை விசுவாசித்து அவருடைய ஸ்தோத்திரம் வசனத்தை கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொண்டா அவருடைய பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. அவருடைய பிள்ளைகளா மாறினா வார்த்தைக்கு சோத்திரம் நீங்க கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு நேராக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு கடந்து சொல்லுங்க. ஆபிரகாமை ஆஸ்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆஸ்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆற்றட்டும் தேற்றட்டும். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு ஆண்டவரே. சில நேரங்களில் நாங்களும் சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக நாங்கள் நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அவனுடைய வாழ்விலை ஆசீர்வதிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அந்தந்த காரணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வீராக. ரட்சிப்பை எங்களுக்கு தந்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக எங்களை அழைத்திருக்கிறீங்க. ஒரு வேறுபட்ட வாழ்க்கையோடு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறவர்களாக அல்ல, உலகத்தோடு சென்றவர்களாக அல்ல ஆண்டவரே தோத்திரம், உமக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் எங்களுக்காக எதையும் செய்யாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை செய்ய திட்டமாயிருக்கிறீரோ அவைகளை செய்து முடிவிலே மகிமையை சேர்த்துக்கொள்ள எங்களுக்கு அப்பா எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபைகளை தருவீராக. வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் அவனமாய் நன்மைகளை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்விலும் வெளிப்படட்டும். ஒவ்வொரு வாழ்விலும் கிரியைகள் செய்யட்டும். அற்புதங்களை வெளிப்படுத்தட்டும். ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.